Hi, hello everyone. Hello, எப்படி இருக்கீங்க? I hope you all are doing great. So back again for another review. This time it's for GD Naidu. So biopic of the legendary GD Naidu. So படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பேசிக்லி பயோபிக் தான். ஸோ இதில் கதைன்னு சொல்கிறதுல ஸோ அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் பண்ண இன்வென்ஷன்ஸ், அதை பற்றி தான் பேசிக்கலாக ஒரு ஃபுல் லைஃப் ஸ்டோரி அப்படியே தேவ் ட்ரை டு ஷோகேஸ் இந்த மூவி. ஸோ படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்க, மேக்ஸிமம் வி ஹவ் ட்ரை டு கெட் ஆல் தி ரைட் இன்ஃபர்மேஷன், பட் படத்துக்காக சம் ஃபிக்ஷனல் எலமெண்ட்ஸும் போடுறாங்க. பட் ஸ்டில் இதில் சில விஷயங்கள்லாம் வந்து படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, வாட் அ கிரேட் மேன் ஹி வாஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி நான் பண்ண ஒரு விஷயங்கள் நிறைய வந்து படத்தில் காட்டியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாதவன் வந்து ஆஸ் ஜிடி நாயுடு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் இந்த படம் வந்து வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். நான் ஜிடி நாயுடு ஒரு ஜீனியஸ் அப்படின்லாம், பட் நிறைய விஷயங்கள் படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, அட்லீஸ்ட் நான். பட் ஸோ இந்த படம் மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி மிஸ்ட் அவுட். ஐ மீன் ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னால நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு. பட் ஈஸ் அ கிரேட் மேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இட்ஸ் சச் அ கிரேட் ஹியூமன் போல். ஸோ படம் ஐ மீன் பயோபிக்னால டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லாமல் நல்லா என்டர்டெய்னிங்காக எடுத்துருக்காங்க. நல்ல ஸ்க்ரீன் பிளே, கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் பீஜம்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே, சத்யராஜ் ஒரு நல்ல கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் எனக்கு கதைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாதனால அதான் பேசிக்லி அவரோட ஃபுல் ஸ்டோரி தான், ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் காமிச்சாங்க. எனக்கு என்னென்னா இன்னும் அவரோட இன்வென்ஷன்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய கான்ஃப்ளிக்ஸ் பற்றியே பேசியிருந்தாங்க, பட் அவரோட சில இன்வென்ஷன்ஸ் லாஸ்ட்டில் காட்டுறாங்க, பட் அதை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்ட்ரஸஸை பொறுத்த வரைக்கும் துஷாரா வந்து ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் மூவி கைஸ். ஐ மீன் நம்ம ஆக்சுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் டு பி தட் ஷுட் ஹவ் பீன் டோல்ட் மச் earlier, பட் அட்லீஸ்ட் வி ஆர் சீயிங் இட் ரைட். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். படம் போரும் அடிக்காது, நல்லா என்டர்டெய்னிங்காக ஆகும். பட் அட் த சேம் டைம் லைக் ஒன் ஆஃப் த ஒரு லெஜெண்டரி பர்சன் இன் த கண்ட்ரி, தட் டூ ஃப்ரம் ஆர் பார்ட். So you have to go and watch it. So கண்டிப்பாக போய் படத்தை போய் பாருங்கள், you will definitely like it. So that's about it guys. It's a great movie. Enjoy it in theater. I'll see you guys in another review. Till then, take care. Bye.